வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் மாடியூல்ல ஒரு வெண்டர் பில் வந்து கண்ட்ரோல் பண்றதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு விதமா கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ரிசீவ்டு குவான்டிட்டி. இப்போ வந்து அதை வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மாடியூல்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நியூவாக ஒரு கொட்டேஷன் போடுறேன். ஏபிசி கம்பெனின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசர். இப்போ ஏசர் வந்து நான் கன்ஃபார்ம் குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன், கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பட்டன் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்டர் குவான்டிட்டி பாலிசி வந்து எனபிள் பண்ணியிருக்கனால இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்டர் போட்டோம், அதுக்கான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கிரியேட் பில் இப்படியே டைரெக்டாக நம்ம கிரியேட் பில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து கிரியேட் பில் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் த ஆர்டர். இந்த ஆக்சுவலாக இருங்க, டேட் நம்ம வந்து கொடுக்காம விட்டோம். ஸோ இப்போ வந்து நான் டேட் கொடுத்துட்றேன். ரெஃபரன்ஸ் நம்பர் 001 கொடுத்துட்டேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூவாக ஒரு பில்லு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே இந்த மணிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேங்க்கு மேனுவல் பேமெண்ட்டு, கிரியேட்டிவ் பேமெண்ட். ஸோ இன் பேமெண்ட் இது வந்து இப்போ வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் ஒரு ஆர்எஃப்கியூக்கு ஜென்ரேட் பண்ணுறேன். அதே ஏபிசி கம்பெனி. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனபிளில் இல்லைங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ரிசீவ் த குவான்டிட்டி, ரிசீவ் த ப்ராடக்ட், அதாவது நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிரியேட் பில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்போ ரிசீவ் பண்ணிக்கலாம். 1 மினிட், நான் வேணா இன்னொரு டைம் அதை வேணா கிரியேட் பில் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஒரு நிமிஷம் பாருங்க, இங்கே பாருங்க. இன்வேலிட் ஆப்ரேஷன். There is no invisible line in a product control policy based on received quantity. Please make sure the quantity has been received. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அலர்ட் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் த ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், வேலிடேட் கொடுத்துட்றேன். ஸோ வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் பிஓ ஆர்டர் போயிடுறேன். இப்போ பாருங்க நமக்கு வந்து கிரியேட் பில் எனபிள் வருதுங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, இதுலேயும் பில் டேட் கொடுக்கணும். பில் ஜென்ரேட் பண்ணும்போது பில் டேட் தான் ரொம்ப மேனிட்டரி. ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நாட் சூன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம். ஸோ இங்கே மாதிரி பேமெண்ட். ஸோ இன் பேமெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரெண்டு பாலிசியுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் ஆனால் எது வந்து ஓட வந்து மேனிட்டரே எடுத்துக்குது, எது வந்து எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றதையும் நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஏபிசி கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் த ப்ராடக்ட், ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ இங்கே ரெண்டுமே ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே கிரியேட் பில் எனபிள்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் எடுத்துக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் குவான்டிட்டி பாலிசி எடுத்துருக்கிறதுனால நம்ம ஆர்டர் போட்டோம், அதுக்கான மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்ற பேசிக்கில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான பில் மட்டும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு பில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பேமெண்ட் நம்ம அப்படியே மேனுவலாக பண்ணிடலாம். ஸோ கொடுத்தாச்சு, பேமெண்ட் டன். இப்போ வந்து பியூ ஆர்டர் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ்டு குவான்டிட்டி, ரிசீவ்டு ப்ராடக்ட் இது வந்து எனபிளில் இருக்குது. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம், வேலிடேட் பண்ணுறேன்.
ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கிரியேட் பில் எனபிள் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் நான் எனபிள் கிரியேட் பில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதுதாங்க இப்படி தான். இப்போ பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பே. ஸோ இந்த பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஓடோ வந்து மேனிட்டரியா அது எது எடுத்துக்குது அப்படின்னா, ஒரு ஆர்டர் போடுறோம் அதுக்கான குவாண்டிட்டி பாலிசியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குது. ரெண்டாவது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிசீவ்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷனையும் நம்மளால இதில் கொடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.